இப்ப வேற வழி இல்லாம தான் ஸ்டாலின் பக்கம் இந்த வேற வழி இல்லாம இல்ல, இவங்க தானே போனாங்க. ஸ்டாலினை ஏத்துக்கிட்டு இவங்க தானே போறாங்க தொடர்ந்து. இப்போ ஸ்டாலினை வந்து இவங்க ஏத்துட்டு தானே போனாங்க. அதே இது 2001 அப்படியே இருந்திருந்தா இன்னைக்கு எவ்வளவு நல்லா கட்சி இருந்திருக்கும். நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்க கேட்குறீங்க சங்கரங்கோல் தொகுதி கேட்குறீங்க, அதை கேட்குறீங்க, நியாயம் தான். வாசுதேவனூர் கொடுக்க பக்கத்துலேயே கொடுக்குறேன்னு இருக்காங்க. எப்படி திருவல்லிக்கேணி மயிலாப்புறம் அது மாதிரி வாசுதேவனூர் எடுத்துக்கோங்கன்னு சொன்னார் கலைஞர். இல்லை எனக்கு சங்கரங்கோல் தான் வேணும், சங்கரங்கோல் தான் வேணும், தலைகீழ நின்றார் சின்ன குழந்தை மாதிரி. பிறகு ஒரு கட்டத்தில் கலைஞரின் கொடும்பாவியை எரிச்சாங்க. அவங்களாம் நீ திமுக இருக்காங்க. அந்த கொடும்பாய் எரிக்காதங்க பாருன்னு சொன்னோன்னா என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. அந்த கொடும்பாய் கலைஞர் கொடும்பாய் எரிச்சாங்க இல்லையா, அதுல ஒரு பொண்ணு வந்து மகளிர் ஆணைய தலைவி கனிமொழியோட சுத்திட்டு இருக்கான். இன்னொருத்தர் வந்து வடசென்னையில ஒரு நிர்வாகி, அவன் மெட்டல் பாக்ஸ் நடராஜனுடைய பையன் மனோகரன் மேயர்க்கனாப்ல. இவங்க கொளுத்தும் போது வேண்டாம்ப்பா பேசிட்டு இருக்க, கலைஞர் ஒரு முடிவுக்கு வருவோம், நீ கொளுத்தி ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டோம். அவன் என்னை கூப்பிட்டு, அண்ணே நீங்க எப்படி சொல்றீங்க, அவர் தான் அண்ணே கொளுத்த சொன்னானே சொன்ன. உடனே டிவி வச்சுட்டாங்க. அது ஓடுது சன் டிவியில், அப்போ சன் டிவி இருந்தது, ஓடுது. எனக்கு அப்போ மொபைல் ஃபோன் வந்துச்சு. மொபைலப்பா நீ அவங்க போய் நிப்பாட்டுறதெல்லாம் பார்த்த சன் டிவியில், நீ எதுக்குப்பா நிப்பாட்டுற, அவர் கூட்டணி இல்லைப்பா, நானே இப்போ சொல்லிட்டேன், நீ இனிமேல் பேசாத அன்ட்டார். என்ன கூட்டணி விஷயமா நீ எங்களோட பேசாதன்ட்டார். கலைஞரே சொன்னார். ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன்.